ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலை டிஃபனுக்கு நான் ரவா தோசை பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்ல ஒரு கேரட்டு நைஸாக இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிப்போம். பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணிங்க. கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கு ரவா நான் ஒரு சின்ன கப்பால் சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுப்போம். ரவா ஊறினா தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு பிறகு இதில் நான் ஒரு கப்பு மைதா, ரவா எடுத்ததை விட கொஞ்சம் சின்ன கப்பில் மைதா சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், அதோட கருவேப்பிலை, இந்த கேரட் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி வேணால் நீங்கள் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இஞ்சி சேர்த்துங்க, நல்ல ஜீரணமாகும். இந்த இதுவும் ஜீரகமும் ஜீரணமாகும். இதோட நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதோட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், அல்லது முந்திரி, அல்லது தேங்காய் சின்ன சின்ன பல்லா, உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அது சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி நல்லா தோசைக்கல்லில் நல்லா ஊற்றுற அளவுக்கு தண்ணியாக ஊற்றணும். திக்காக இருந்தால் மாவு உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக கிடைக்காது. உங்களுக்கு மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் மறுபடியும் விட்டுக்கிட்டு நல்லா கரைச்சி விட்டுப்போம். இதில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதாவது எஸ்விஎஸ் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டு அதையும் கரைச்சிப்போம். எண்ணெய் விடும்போது உங்களுக்கு தோசைக்கல்லேருந்து தோசை எடுக்க ஈஸியாக வரும். உங்களுக்கு தோசைக்கல்லில் ஒட்டாது, அது அடி பிடிக்காது, உங்களுக்கு கருகாமல் இருக்கும். அதுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இப்போ இதுக்கு தேங்காய் சட்னி நான் வச்சுருக்கேன். நீங்கள் சட்னி சாம்பார் கூட வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பொட்டுக்கல்ல சிகப்பு மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ தோசைக்கல் நல்லா மிதமான நல்லா சூடான பிறகு தீயை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ கரண்டியாலேயோ இல்லை ஒரு டம்ளராலேயோ தோசை கல் நல்லா சுற்றி நீங்கள் மாவு இதை மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு நல்லா அங்கங்கே நீங்கள் மாவு ஊற்றி விடுங்க. ஏன்னா இடையில இடையில கேப் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நல்லா தோசை நல்லா வெந்து வரும். இடையில நீங்கள் எண்ணெய் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கேரட்டு, இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல தோசை மேலப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே நீங்கள் பெரட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லா வெந்துட்டுனாவே உங்களுக்கு ஓரம்லாம் இந்த சுற்றி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அப்படியே மேலே அப்படியே கிளப்பிக்கிட்டு வரும் தோசை. அப்போ நீங்கள் தோசையை அப்படியே மடித்து நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கடையில் நம்ம அதிகப்படியாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். வீட்டிலே செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுற்றி நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த ஓரெல்லாம் உங்களுக்கு என்ன விடும் அப்படியே மேலே வந்துடும் பாருங்கள். இப்படியே நீங்கள் மடித்து கூட எடுத்துக்கலாம், அல்லது அப்படியே நீங்கள் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டால் தான் இந்த நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. இப்போ நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது. இதை எடுத்துட்டு நான் மறுபடியும் நான் தோசை நான் விட்டுக்கிறேன். இது நம்ம பொட்டுக்கல்லை சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் முந்திரி வேணாலும் சேர்த்துங்க. இதில் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் விட்டுக்கலாம், பட்டர் விட்டுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. நீங்கள் இப்போ மாவு உங்களுக்கு அப்பப்போ என்ன ஆகிடும், நம்ம எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கெட்டியாகிடும். அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. உப்பு பத்தலைனா நம்ம இடையில கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி விடுறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கும், நல்லா இட்லி சாம்பார் வைக்கிற மாதிரி அதேமாரி நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுற்றி இதுமாரி எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் அப்படியே எடுத்திங்கனாவே தோசை அப்படியே வந்துடும். அப்படியே மடித்து நீங்கள் எடுத்துடலாம், அல்லது அப்படியே முழுசாகவே நீங்கள் தட்டில் போட்டு எடுத்து வச்சுங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரவா நல்லா ஊறி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் 3 தோசை நான் ஊற்றிட்டேன். நான் இந்த மாதிரி நீங்கள் ரவா தோசை ஊற்றி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் 3 தோசை ஊற்றி எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.